போட்டி நாதமிது
தாய்மார்களுக்கும் மற்றும் கற்க கசரேற கற்றதை கற்றபின் இருக்க அதற்கு தகை என்று முறையோடு உடை கற்ற அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தையும் விழாவினையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் உத்தராமலிங்கபுரம் பட்டியைச் சேர்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இங்கே எங்களுக்காக சிறப்பாக ஒளிபெருக்கி இயக்கிக் கொண்டிருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் நன்றி கலந்த வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கு ஸ்ரீ வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி மதுரையைச் சேர்ந்த MSK கலைமகள் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய ஊர் கிராமத்தார்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மடிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணைவன் பன்னிருதோடும் பையந்த தனி வடிக்கு துணை வடிவேலும் செங்குடான் மையூர் மெய்மை என்று அந்த முருகப்பெருமானை சண்முகனை சரவணனை ஆறுமுகனை தகப்பன் சுவாமியை சுவாமிநாதனை வெற்றிவேலனை மேல்முருகனை கந்தனை குகனை கடம்பனை கார்த்திகேயனை வணங்கி வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகாக அப்பா ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்காரு. முதல்ல வேலை வணங்குவோம், அதுவே வேலையாக கொண்டு வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் நம்மை தோல்நெடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் நம்மை தோல்நெடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகை இடங்கள். இந்த 5 வகை இடங்களிலே குறிஞ்சி இனம் சிற்றுவரை பரிபாலனம் செய்து வரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக வென்று வருகிறேன். குல வழக்கப்படி பருவமடைந்த பெண்களை எல்லாம் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும். நீங்க எதுக்கு நாடகம் போடுறீங்கன்னே தெரியல. நீங்களா பேசிக்கிறதுக்கு நாடகம் நடிகர்கள் ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? சரி, என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறோம். காவலுக்கு போறோம் நாங்கெல்லாம். நான் மட்டுமல்ல, கூட துணைக்கு தோழிகள்லாம் வராங்க. காவல் சிறப்பா நடக்கணும். கந்தனுக்காக காவல், காவல் சிறக்க இந்த உலகத்தை ஆளக்கூடிய அன்னை பராசக்தியை வணங்குவோம். தாயி கருமாரி எங்கள் தாயி கருமாரி தேவி கருமாரி துணை மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை
கண்ணாலே பார்த்தருள்வாய், காலமெல்லாம் காத்தருள்வாய். தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி. அன்னை முத்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம். அன்னை உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம். அம்மா முத்தன் பொன்னடியே அனைவருமே சரணடைவோம். அம்மா உந்தன் பொன்னடியில் அனைவருமே சரணடைவோம். தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி. தேவி கருமாரி துணை நீயே மகமாகி. சிங்கமுக வாகனத்தில் சிங்காரமாய் வருவாள். சிங்கமுக வாகனத்தில் சிங்காரமாய் வருவாள். வந்து வரம் தந்திடுவாள் எங்கள் குலதெய்வம் அம்மா. வந்து வரம் தந்திடுவாள் எங்கள் குல தெய்வமம்மா. தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி. தேவி கருமாரி துணை நீயே மகமாகி. துணை மகமாகி. துணை நீயே மகமாகி. ஆக தினம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் திறதறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால விராமி கருக்கண்களே என்று பாடியது போல அப்பேற்பட சக்தி ஆதிபரா சக்தி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயர்களோடு விளங்கக்கூடியவள். முருகனுக்காக நாங்களாம் காவலுக்கு போறோம்னு சொன்னனே, ஏன் நாங்களாம் போறோம் தெரியுமா? ஏழு ஆம்பளை பிள்ளைங்க எங்க அப்பாவுக்கு, இருந்தாலும் பெண் பிள்ளை இல்ல, பெண் குழந்தை இல்லை. ஏன் முருகனை வேண்டு? முருகன் அருளாலே வெள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட வெள்ளத்திலே குழந்தையாக கண்டெடுத்து திணைக்காவலுக்கு அனுப்புகிறேன் அப்படின்றது அப்பாவோட வேண்டுதல். அதுக்காக தான் நாங்களாம் காவலுக்கு வந்தோம். வேண்டுதல் நேர்த்தி கடனுக்கு வந்திருக்கோம் நம்மளாம், சரியா? அதனால அப்பப்போ ஒரு சில நெளிவெல்லாம் அப்படிதான் நேர்த்தி கடன் வச்சுக்கணும். அந்த வகையில காவல் பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். முருகன் என்றாலே அழகன், அழகன் என்றாலே முருகன். கலியுகத்தினுடைய கடவுள் கந்தபெருமான். கந்தசாமியை வணங்கினா போது இந்த சாமியும் வணங்கணுன்ற அவசியமே கிடையாது. கதிர் வேலைக்கு எதிர் வேலையே கிடையாது. செந்தூரானை வணங்கினோர் எந்தூரானை வணங்கணுன்ற தேவையே இல்லை. தேவைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம், குன்றுதோறும் அமர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய குகன் முருகன் ஆறுமுகன். ஆமா, எங்க உணவுல அப்பேற்பட்ட தெய்வமாக விளங்கக்கூடியவன் அழகன். அழகுனா முருகன் தான். அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு பாட்டே இருக்குல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னு அழகு. ஆனால் முருகனோ முகத்தை பார்த்தாலே தெரியும். அவர் முகத்தை அப்படியே சிரிப்போடு யாம் இருக்க பயமேன் என்ற அந்த வாசகம், எந்த பயமும் வேண்டாம் அப்படின்றதை உணர்த்தக்கூடிய வாசகமாக அமைந்திருக்கக்கூடிய கடவுள் முருகன். அவருக்கே காவல் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரை லஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் இணைக்கில் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். முருகா அப்படின்னு ஓதினாலே போதுமா, முருகருடைய திருவடி வந்து முன்பாக காட்சி கொடுக்குமா. அதில் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகனுக்கு அத்துணை மகத்துவம் உண்டு. ஏன்னா திருச்செந்தூரிலேயே முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவராக சூரபதமனை சம்ஹாரம் செய்த மூர்த்தியாக இருக்கார். திருச்செந்தூர்ல சம்ஹாரம் பண்ணாரன்னா கிடையாது. சூரபதமன் வாழ்ந்தது வீர மகேந்திரபுரி. சூர சம்ஹாரம் அப்படிங்கிறது சூரபதமனை அழிப்பதற்காக தான் முருகனுடைய அவதாரமே நிகழ்ந்தது. ஆனாலும் முருகனுடைய வேல் சூரனை மகிழாக பதுமனை சேவற்குடியாக மாத்தி வைதோரையும் வாழ வைக்கக்கூடிய தெய்வம். அசுரருக்கு நல்வாழ்க்கை கொடுத்து தாம் கூடவே வச்சிட்டு இருக்காரு. ஆக அப்பேற்பட்ட தெய்வத்திற்காக நிகழும் காவல் சிறக்க கலியுக தெய்வம் தர்மசாஸ்தா ஐயப்பனை வணங்குவோம். சபரியிலே தெரிகிது பார் மகர ஜோதி, தர்மசாஸ்தாவின் அருள் கூறும் கருணை ஜோதி. சபரியிலே தெரிகிது பார் மகர ஜோதி, தர்மசாஸ்தாவின் அருள் கூறும் கருணை ஜோதி. சரணம் பாடி சாந்தியை தேடி சன்னதியில் கூடுகின்றார் 1000 கோடி. அவர் சன்னதியில் கூடுகின்றார் 1000 கோடி. சபரியிலே தெரியுது
நிம்மதி மலரும் சபரியிலே தெரியுது பால் மகர ஜோதி தர்மசாஸ்தாவின் அருள் கூறும் கருணை ஜோதியே மலையெங்கும் எதிரொலிக்கும் சரண கோஷம் சுவாமியே சரணமல்லம் மலையெங்கும் எதிரொலிக்கும் சரண கோஷம் மனமகிழும் சுவாமிக்கு தினம் நெய் அபிஷேகம் மணிகண்டன் போல் உலகில் தெய்வமும் இல்லை அவன் மலர்பாதம் சரணடைந்தால் துன்பமும் இல்லை அவன் மலர்பாதம் சரணடைந்தால் துன்பமும் இல்லை சபரியிலே தெரியுது பால் மகர ஜோதி தர்மசாஸ்தாவின் அருள் கூறும் கருணை ஜோதியே சரணம் பாடி சாந்தியை தேடி சன்னதியில் கூடுகிறார் ஆயிரம் கோடி அவர் சன்னதியில் கூடுகிறார் ஆயிரம் கோடி சபரியிலே தெரியுது பால் மகர ஜோதி தர்மசாஸ்தாவின் அருள் கூறும் கருணை ஜோதியே ஆக அப்படி மகர ஜோதியாக அருள் தரும் ஐயப்பனாக நாளைக்கு ஜொலிக்கப்படுறார். ஆக அப்பேற்பட்ட சபரிமலை வாசன் ஐயன் ஐயப்ப சுவாமிகள் ஆமா ஒவ்வொரு தெய்வத்தையும் வணங்கிக்கிட்டே இருக்கலாம். தெய்வத்தை வணங்குறதுக்கு என்னன்னு மனித பிறவி எடுத்ததே தெய்வத்தை கும்பிடதான். அதனால இத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் முருகான்ற இடத்துக்கு வரும்பொழுது மட்டும் ஏன் என் முகத்துல இப்படி ஒரு பொலிவு தெரியும்? என்ன காரணம்? ஏன்னா அவர் மேல ஒரு புது உணர்வு உருவாகி ஆமா ஆமா. அந்த குடும்பத்துக்கு எனக்கு நிறைய சம்பந்தம் வந்துருச்சு. ஆமாங்க முருகன் வேற யாரையோ இல்ல வேடத்துக்கு வந்துடுறேன். இந்த வழியில வேணாம். முருகன் வேற யாரும் கிடையாது. நான் காதலிக்கும் என் மனவாளு. நான் அவரை திருமணம் முடிச்சுக்க தான் இங்க வந்தேன். அப்பா கிட்ட கூட காவலுக்கு அதனாலதான் சம்மதம் கொடுத்தேன். தனி காவலுக்கு போறேன்ற சம்மதம் எதற்காக? முருகன் மேல கொண்ட பக்தினால கிடையாது, முருகன் மீது கொண்ட காதலின் காரணமாக. அதனால முருகனை சீக்கிரமாக அடைய வேண்டும், அவரை திருமணம் முடிச்சுக்கணும், அவரோட சேர்ந்து வாழணும். ஏற்கனவே திருமணம் ஆனாலும் தெய்வயானை என்பவன் கிரியாசக்தி, முருகன் என்பவன் ஞானாசக்தி, வள்ளியாகிய நாணய இச்சா சக்தி. அவரோடு சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டம் எப்பொழுது நெருங்கும் அப்படின்ற அந்த ஏகத்தோடு முருகனை மனசுல நினைச்சு எப்படி காதலிக்க போறேன் தெரியுமா? பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏன் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏன் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏன் சின்ன ராசா, உங்க தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது உங்க தோளுக்காகத்தான் அந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரிக போது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏன் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏன் சின்ன ராசா. காத்திடு சூடம் போல கரைகிறே உன்னாலே, காத்திலே தூரம் போலே கரையிலே ஒரு நாளே, கண்ணாடி வளே என் மேல விழ என் தேகம் சூடாச்சு, கல்யாண வரும் உன்னால வரும் கண்ணாடும் சீதாச்சு, சின்ன மனசுக்குள்ள கண்ணி வயசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரி போது உனக்கு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏன் சின்ன ராசா, அவர் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரிக போது பாடைய வீசும் காத்து வழுக்கிதே சப்பாத்து பாங்கட
பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சினே ஏ சின்ன ரசம் இந்த மாலை எங்குது மாலை தொடுத்து வச்சினே ஏ சின்ன ரசம் கோடி தெய்வங்களே பிள்ளையார் பட்டியில் வசிக்கும் இணையா பாட்டெடுத்த தரும்பி எங்க பச்சை அம்மா நான் உன்னை எண்ணி பாமரனா பாட்டொன்னு வாட வந்து கட்டப்பம்மன் பாட்டு நாலும் அத கேட்டு கட்டப்பம்மன் தீர கட்டப்பம்மன் பாட்டு அதனாலும் அத கேட்டு கட்டப்பம்மன் தீர கட்டப்பம்மன் பாட்டு அதனாலும் அதை கேட்டு கட்டப்பம்மன் போல இங்கு உலகினிலே காட்டு கட்டப்பம்மன் பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம கட்டப்பம்மன் உலகினிலே யாரும் இல்லே காட்டு நம்ம பாஞ்சையிலே அவர் பாஞ்சையிலே பிறந்தவரா நல்ல பாசத்தோடு வாழ்ந்தவரா அவர் பாஞ்சையிலே பிறந்தவரா அவர் பாசத்தோடு வாழ்ந்தவரா கட்டப்பம்மள் கட்டப்பொம்மல் கட்டப்பொம்மல் பாட்டு அதனாலும் அதை கேட்டு கட்டப்பொம்மல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு நம்ம கட்டப்பொம்மல் பாட்டு எந்த கூட்டமும் பணியும் நம்ம கட்டப்பொம்மன் பாட்டு அந்த கோட்டைக்கு ராசாதானே கட்டப்பொம்மன் பாட்டு ஏழுலகம் அவர் ஏழுலகம் சுத்தி வந்தவர் அவரை எதிர்த்து நிற்க யாரும் இல்லையே அவர் சுத்தி வந்தவர் அவரை எதிர்த்து நிற்க யாரும் இல்லையே கட்டப்பொம்மல் வீர கட்டப்பொம்மல் கட்டப்பொம்மன் பாட்டு அதனாலும் அதை கேட்டு கட்டப்பொம்மன் போல இங்கு உலகினிலே காட்டு கட்டப்பொம்மல் மனசு வச்சாரே என்ன பாட சொல்லி வரமும் தந்தாரே வீர கட்டப்பொம்மல் மனசு வச்சாரே என்ன பாட சொல்லி வரமும் தந்தாரே கட்டப்பொம்மல் வீர கட்டப்பொம்மல் கட்டப்பொம்மன் பாட்டு அதனாலும் அதை கேட்டு கட்டப்பொம்மன் உலகினிலே யாரும் இல்லை காட்டு பாஞ்சையிலே அவர் பாஞ்சையிலே பிறந்தவரா அவர்
பாசத்தோடு வாழ்ந்தவரா, அவர் பாஞ்சையிலே பிறந்தவரா, அவர் பாசத்தோடு வாழ்ந்தவரா. பொழந்துருமா சே காசை வாங்கணும்னா என்னென்ன வாங்கணுமோ அம்பட்டையும் வாங்கித்தான் ஆகும். இல்லையா ஜெயரமேஷ் அம்மா வந்திருப்பாங்க. ஆமா அம்மா படத்தில் ஆசையில ஒன்று ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆமாத்தா. அம்மா யாரை நினைக்கிறாங்க? முருகப்பெருமான. நான் யாரை நினைக்கிறேன்? நீங்க அதான் தெரியல என்னன்னு தெரிஞ்சாதான் சொல்லிடுமா. விளம்பரத்துக்கு என்னை ஆளை விட்டுருங்க சாமி. எப்போ நான் டான்ஸ் ஆட வந்திருக்கேன்டா, என்னை ஆளை விட்டுருங்கடா, நல்லா இருப்பியே. எப்போ போய் இது பண்ண சொல்ற? என்ன எனக்கு தெரியாது, என் ஆளை விட்டுருங்க. அதுக்கு தானே அவனை கூட்டு வந்திருக்கோம். கதையும் பார்க்கணும், கதையும் நடத்தணும்ல, கதையும் நடத்தணும்ல. தென்மதுர சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் எப்போ சொல்லம்மா, நீ பொன்னம்மா சொல்லாமையில் நீ வைக்கம்மா. தென்மதுர சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். நீ பொன்னம்மா சொல்லாமல் நீ பொன்னம்மா. நான் என்ன சொல்ல, நான் எது சிக்கவில்லை. நல்ல கை வெள்ளி கால நான் வாங்க போறேன் வாழ. தென்மதுர சீமையிலே மீனாட்சி கோவிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். நீ பொன்னம்மா சொல்லாமல் அள்ளி கொள்ளுவோம். மாலை வழக்கத்தில மாமி வீட்டில மேல நான் பார்த்து போவே ரூம்ல மாலை நான் கொடுத்தா நானே வாங்கல. பார்த்து பார்வையில எதுவும் தோணல. என்னோட மேனியத்தா பொன்னாக அரவணைத்தா சொன்னா சூறாவளி வேகத்தா. கண்மூடி சிரிக்குமப்பா உள்ளூர இருக்குமப்பா ராஜனா தொட்டு எடுத்து பொன்னன நித்திர வந்தா பாரமா. என்னை பார்த்து இனிமேல சொல்ல மாட்டேன். தென்மதுர சீமையிலே மீனாட்சி கோவில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். பொன்னம்மா சொல்லாமல் அள்ளி கொள்ளுவோம். கால 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 நேரத்தில வைகை ஆத்துல நான் தான் நீராட நல்ல வேலை பார்க்கல. மஞ்ச கிழங்கெடுத்து அரைச்சி கல்லுல எடுத்து நான் பூச என்னால் முடியல. வாழ்வளவு கேட்டதம்மா வழிமுகம் பேசதம்மா வந்தாளாது யாரம்மா. இந்திரனை போல வந்து தென்மதுர சீமையிலே கல்யாணம் எப்போ சொல்லம்மா.
என்னண்ணே நீங்க இருக்கீங்க? என்ன வந்திருக்க நடிகர்களை ஏப்பா சாப்பையா? முதல்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல ஒண்ணுமே பேசாம இருக்கிறீங்க. அவங்க சொன்னோன்னு அமைதி ஆயிட்டாங்கல்ல. அவங்க சொன்னா அமைதியாகி உட்கார்ந்துருக்காங்க.